ஹாய். அ ஆர்எக்ஸ்ல கியர் ஸ்லிப் ஆகுதுன்னு நெறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா, நான் அத அதிகமா அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நெறைய மெக்கானிக் எனக்கு கூப்பிட்டு டவுட்டா கேட்கறது, அல்லது நெறைய என் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அவங்க சொல்றது இதுதான். எவனால வந்து கியர் ஸ்லிப்பிங் வராது 2 ஸ்ட்ரோக்ல. வந்துருச்சுன்னா, அத சரி பண்றது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் தான். இதுக்கு காரணம் நம்ம வந்து இப்போ மத்த வண்டியில மாரி, இப்ப இந்த கியர் வீல் 3 வந்து போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கியர் வீல் மட்டும் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது நடுவுல மாட்டிட்டோம்னு வச்சுக்கங்களேன். மத்த வண்டியாட்டம் அது சரியாவாது. ஹீரோ ஹோண்டாவுல அத பண்ணிறலாம். ஆனா 2 ஸ்ட்ரோக்ல அது பண்ண முடியறதில்ல. என்னன்னா, கரெக்ட்டா மேட்ச் ஆவுறதில்ல. 2வது ஒரிஜினல் கியர் வீல் இப்ப கிடைக்கிறதில்ல. இப்ப கிடைக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி தான். அதனால நம்ம என்ன பண்றோம், கியர் ஸ்லிப்ன்னு வந்துட்டாவே நம்ம கியர் பாக்ஸ் தான் வேற வாங்கி போடுறோம். அப்படி இருந்தும் மறுபடியும் கியர் ஸ்லிப் ஆகுறதுக்கு நெறைய காரணம் இருக்கு. இது இந்த இது ஆர்எக்ஸோட இன்ஜின் தான். இந்த இன்ஜின்க்குள்ள கியர் டைமிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இது இப்பத்த கொஞ்சம் பேத்துக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பழைய வண்டி அதிகமா பார்க்குறவங்க, மெயினா ஆர்எக்ஸ் அதிகமா பர்ட்டிகுலரா அத அதிகமா பார்க்குறவங்களுக்கு இந்த கியர் டைமிங் பத்தி தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு 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 5 நிமிஷம் வீடியோ என்னோட YouTubeல போட்டிருக்கேன். அப்படியே இதுக்கு மேல இதுல டைம் எடுக்க முடியாது. ஏன்னா ரீல்ஸ்ல அவ்வளோ கிளியரா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக YouTubeல போட்டிருக்கேன். அப்படியே என்னோட பயோல லிங்க் இருக்கும். தொட்டு YouTubeக்குள்ள வந்துருங்க. அங்க இத டீட்டெயிலிங்கா பார்த்துரலாம். இது மட்டும் மெக்கானிக்ஸ். பாய்.